அனைவருக்கும் வணக்கம். இங்கே எங்கள் ஊரில் தேர் விழாங்க, கூழ் எடுத்தல். இன்றைக்கி அம்மனுக்கு வந்து கூழ் எடுத்துன்னு வந்து பொங்கல் செஞ்சு கோழி அறுத்து இன்றைக்கி சாமிக்கு வந்து சிறப்பாக வந்து எல்லாம் பூஜையை முடிப்பாங்க. இன்றைக்கி நாள் ஸ்டார்ட்டு. நேற்று தேர் இழுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு கோழி அறுத்து இன்றைக்கி கூழ் எடுத்தல். திங்கக்கிழமை பந்தகாசு நண்பர்களே, எங்கள் ஊருக்கு எல்லோரும் அனைவரும் வந்துருங்க. தருமபுரி மாவட்டத்தில்ங்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் நண்பர்களே. இன்றைக்கி வந்து அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. எங்கள் ஊரில் தான் பார்த்திங்கன்னா காலபைரவர், அதாவது காசிக்கு நிகராக காலபைரவர் இருக்கிறாரு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தான் பக்கமாக போனால் அவரையும் தரிசனம் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அவருடைய தரிசனம் காட்டுறேன். இங்கே வந்து காளியம்மன், இது வந்து பெரிய காளி ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க. இங்கே தேர் இழுத்தல் பூஜை, அப்புறம் வந்து சாமி வந்து ரொம்ப டெய்லியும் ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. வாக்கு பூ கொடுத்தல், வாக்கெல்லாம் நடைபெறும். சாமி ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி பூஜையை முடிப்பாங்க. அதான் அனைவரும் எங்கள் ஊருக்கு வாங்க நண்பர்களே. ரொம்ப சிறப்பு. நாங்கள் வந்து கரும்பு கடை போட்டுக்கிறோம். முன்னாடி மண் சட்டி பாருங்கள், கலராக வாட்டர் பாட்டிலு, கருப்பு சட்டி இதெல்லாம் போட்டுருக்காங்க. ரொம்ப சிறப்பு. ஓகே நண்பர்களே, எல்லாம் நீங்களும் வேண்டிக்கோங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடைபெறும். கூடு கொண்டு இறக்கிட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஆன்மீக சேனல், ஆன்மீக தகவலெல்லாம் வரும். இயற்கை வளங்கள்